வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட்டோடைய வீக்லி அனாலிசிஸ், அதாவது கோல்டோடைய வீக்லி அனாலிசிஸ் நம்ம பார்த்துருவோம். எந்த வீக்னா மே 24லேருந்து 28 வரைக்கும் நம்ம பார்த்துருவோம். சரிங்களா? ஆஹ் அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் வீக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரேட், அதாவது ப்ரீவியஸ் வீக்குங்கிறத விட ப்ரீவியஸ் ட்ரேடை வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இதில் கன்ஃபியூஷன் ஆகிருக்கலாம், இல்லை அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதை பற்றி ஒன்று சின்னதாக சொல்லிவிட்டு நம்ம இந்த வீக் உள்ள போகலான் இருக்கேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போது 1 ஹவர் சார்ட்டில் நம்ம பார்ப்போம். 1 ஹவர் சார்ட்டில் தான் நம்ம அனாலிசிஸ் சொல்லியிருந்தோம். என்னென்னா 1873 ஜோன்லேருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். இது வரைக்கும்னா 1845 இல்லாட்டினா 50 ஜோன் வரைக்கும் ஃபால் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். தென் அகெயின் இந்த ஜோனில் இருந்து கூட சாரி மார்க்கெட், அதாவது இந்த ஜோன்லேருந்து கூட மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? 1887 அந்த ஜோன்லேருந்து ஃபால் ஆகும்னு சொன்னேன். தென் 1900 ஜோன்லேருந்தும் ஃபால் ஆகும்னு சொன்னேன். இப்போ என்ன அப்படின்னாங்க, நானும் இந்த இடத்துல வந்து செல் எடுத்திருந்தேன். தென் இங்கே ஒரு செல் எடுத்திருந்தேன், இங்கே ஒரு செல்லு வச்சுருந்தேன். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ நான் அதை சொல்லியிருந்தேன் என்னென்னா, மார்க்கெட்டில் வந்து இங்கேருந்து செல் எடுக்கிறீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நல்லா இருந்துச்சுன்னா எடுங்க அப்படின்னு. அதே மாதிரி இங்கேயும் எடுங்கன்னு. சில பேர் கேட்டாங்க, ஏன் சார் 3 டாப் லாஸ் ஒரு ட்ரேடுக்கு வருமா அப்படின்னு. வரும். அதாவது ஒவ்வொரு ட்ரேடுக்கும் ஒவ்வொரு டாப் லாஸ் தான் வரும். சரிங்களா? இங்கேருந்து ஒரு நீங்கள் செல் எடுக்கிறீங்கன்னா உங்களோட டாப் லாஸ் வந்து இங்கே, தென் இங்கேருந்து செல் எடுக்கிறீங்கனாலும் அதுக்கும் டாப் லாஸ் இங்கே தான் வரும். என்னென்னா மெயின் டாப் லாஸ் வந்து ஆக்சுவலாக இதுதான். சரிங்களா? மேஜர் டாப் லாஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். அது இங்கே தான் வரும். பட் உங்களோட அக்கௌண்ட் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மாற்றிக்கணும். இப்போ சொல்லப்போனால் இந்த ட்ரேடே நீங்கள் இங்கே எடுக்கக்கூடாது. டாப் லாஸ் வந்து இதுதான். இந்த ட்ரேடே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஸோ ஒரு 100 USDலாம் இருக்குது, 500 USDலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 100 500 கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் வேண்டாம் தான் சொல்லுவேன். ஒரு 1000 USD இருக்கிறவங்க வேணால் இந்த ட்ரேடு வந்து நீங்கள் எடுத்துருக்கலாம். சரிங்களா? அதுக்கு கீழே இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதாவது கோல்டு பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். நார்மலாக கரன்சிஸுக்கும் இது அப்ளிகபிள் தான். சரிங்களா? அதாவது மெயின் என்னென்னா உங்களோட டாப் லாஸ் நீங்கள் வந்து பார்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 பாயிண்ட்ஸ் வந்து டாப் லாஸ். ஸோ இது எடுத்தோம் அப்படின்னா என்ன, நம்ம லாட் சைஸ் எடுக்கிறோம், நம்ம ட்ரேட் ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்து தான் நீங்கள் ஒரு ட்ரேடே எடுக்கணும், நம்ம சொல்கிறதுனாலும். சரிங்களா? சரி, நம்ம ப்ரீவியஸாக நம்மளோட ஹிஸ்ட்ரி நம்பிக்கையில் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்துடும் அப்படின்ட்டு எடுத்திருப்பீங்க. ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ட்ரேடு எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டியதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம செல்லு எடுத்தேன் நான். தென் எகெயின் இங்கே ஒரு செல்லு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ அதனால் இது மார்க்கெட் அப் ஆகிடுச்சு. இந்த செல் நம்மளுக்கு ப்ராஃபிட் கொடுத்ததுனால இதை எக்ஸிட் ஆகிட்டு இந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நான் வாய்ஸில் டெலிகிராமில் நான் சொல்லியிருந்தேன், நான் ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். ஸோ எக்ஸிட் ஆகிறவங்க எக்ஸிட் ஆகிடுங்க அப்படின்னு. ஏன்னா பார்த்துருந்தீங்க அப்படின்னா எக்ஸிட் ஆகிருப்பீங்க நிறைய பேர். சின்ன ஒரு மினி லாஸில் எக்ஸிட் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் வந்து ஹோல்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போ இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்போ நான் இந்த இடத்துல ப்ராஃபிட் பண்ணியாச்சு, தென் இன்னொரு ஆர்டர் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ஆர்டர் ஒன்று ஆக்சுவலி இந்த ட்ரேட் நான் எக்ஸிட் ஆகிட்டேன். ஸோ இப்போ இந்த ட்ரேடு இருக்குது. இது வந்து எனக்கு வந்து டாப் லாஸ் வந்து என்ட்ரி பாயிண்டில் வச்சுட்டேன். இன்கேஸ் இது வந்து என்ட்ரி பாயிண்டில் டார்கெட் ஹிட் ஆனாலும், செல்லிங் லாஸ் ஹிட் ஆனாலும் எனக்கு லாஸ் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து பார்க்கணும், இப்படி தான் ட்ரேட் பண்ணணும் சொல்ல போனோம். சரிங்களா? சரி, நம்ம வீக்லி அனாலிசிஸ் வந்துடுவோம். இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகி மேலே போயிருக்கு. பட் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு அப்புறம் நம்ம இங்கே வந்துடுவோம். நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் இதை பற்றி. தென் எகெயின் நம்ம ஜஸ்ட் ஒரு இப்போ வீக்லியில் பார்க்கும்போது நம்ம அதை பார்த்து ஆகணும். அந்த மாதிரி அந்த மார்க்கெட்டை அப்படி பார்த்து ஆகணும். கலர் மொக்க தான், தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. சரிங்களா? இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சேனலுக்குள்ளே வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு எகெயின் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸை ரியாக்ட் பண்ணி கரெக்டாக செம்ம ஃபாலு. அதாவது இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனதுமே தான் மார்க்கெட் வந்து சின்னதாக ரீட்ரேஸ் பண்ணிட்டு தென் மேசிவ் ஃபால் ஆகிருக்கு. ஸோ சேம் சினாரியோ தான் இப்போ இந்த இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்து பார்த்துக்கு இப்போ மார்க்கெட் வந்து இப்போது இந்த ஜோனில் கரெக்டாக அந்த சேனலோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இருக்கான். அதுக்கு மேலே மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிறது இல்லை. கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாங்களா? க்ளோஸு ஆகிறது இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா,
செல் ஆகுமா அப்படின்னா 1873 ஜோன் சேம் அதே தான் சரிங்களா. இந்த ஜோனுக்கு கீழே பிரேக் அவுட்டை க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட்டு 1850-45 ஜோன் வரைக்கும் வரும். இது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகி வீக்லி க்ளோஸ் ஆகிருக்கு சரிங்களா. இந்த வீக்லி கேண்டில் பாருங்கள், மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு, சேனலை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இது பிரேக் அவுட் ஆனதுனால இதை எகெயின் ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வரலாம், அப்படி ஒரு சினாரியோ இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஆனால் இன்னொரு சினாரியோ இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இது க்ளோஸ் ஆனதுனால இப்போ வருமா அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இந்த 1900 ஜோனில் இருந்து போயிட்டு கூட இந்த ஜோன் வரைக்கும் வந்துட்டு அப்புறம் வந்து மார்க்கெட் அப்பா இருக்கும் சான்சஸ் இருக்குது. அதாவது 1873 ஜோன்லேருந்து அப்பா இருக்கும் சான்சஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மேக்ஸிமம் 1845 ஜோனில் கன்ஃபார்மாக வந்து இங்கேருந்து மார்க்கெட் வந்து பெரிய லெவல் மீன்ஸ் பை ட்ரெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். ஏன்னா ப்ரீவியஸாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக ஃபார்ம் ஆகக்கூடிய ஏரியா ஒன்று, ரெண்டாவது வந்து இந்த சேனலோடைய ட்ரெண்ட் லைன் அங்கே மீட் ஆகுது. ஸோ இது ரெண்டுமே மீட் ஆகிற ஜோனுங்கிறதுனால இது மார்க்கெட் வந்து இந்த ஜோனை ரொம்ப கீழே நம்ம வாட்ச் பண்ணணும். ஒன்று வந்து லாங் பை ட்ரெண்டுக்கு ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் இது பிரேக் அவுட்டை க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா லாங் செல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஸோ அதனால் இந்த ஏரியாவை வந்து கீழாக வாட்ச் பண்ணணும். இந்த ஏரியாவை 1845 ஜோனை கீழாக வாட்ச் பண்ணணும் ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் வந்து இப்போ நம்ம இந்த வீக் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த வீக்லி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ரீவியஸோட ஹை லாஸ்ட் வீக்கோட ஹை வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து சேனல் விட்டு க்ளோஸ் ஆகிடும், அதாவது வெளியே பிரேக் அவுட் ஆகிடும். ஸோ மார்க்கெட் வந்து தென் பை ட்ரெண்டு தான் சரிங்களா. எது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1900 அதை பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ப்ரீவியஸாக இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஜோன் பார்த்தீங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகிருக்கு ப்ரீவியஸாக. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வந்து 1924 ஜோன் வரைக்கும் 24-25 ஜோன் வரைக்கும் மார்க்கெட் போகும். 1900 பிரேக் அவுட்டே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா, அதாவது க்ளோஸ் ஆச்சு இல்லை அப்படின்னா இந்த சேனலை விட்டு வெளியே போயிடுச்சு அப்படின்னா, க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் 1924-25 ஜோன் வரைக்கும் போகும். அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 1957 ஜோன் வரைக்கும் போகும் மார்க்கெட் ஓகே. இன்கேஸ் இந்த ட்ரெண்ட் இந்த சேனலை ரியாக்ட் பண்ணி ஃபால் ஆச்சு அப்படின்னா இந்த 1900 ஜோன் கிட்ட நீங்கள் பார்க்கலாம். இந்த ஃபால் ஆச்சுன்னா 1873, அது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 1845 ஜோன் ஓகே. இது நான் சொன்னேன். தென் இங்கிருந்து பை இல்லாட்டினா செல், அது நம்ம பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா. ஓகேங்க, இதுதான் இந்த வீக்கோட அனலைசஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பிங் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன் சரிங்களா. நேற்று வந்து என்னால் கரெக்டாக ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா நேற்று ஒரு நாள் தான் வந்து லாக்டவுன் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பர்சனல் ஒர்க்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் ரிப்ளை பண்ணாமல் இருக்கலாம். பட் ஃபோன் கால்ஸும் நிறைய பேர்த்தோட அட்டன் பண்ணியிருந்தேன். மெசேஜஸ்க்கு தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ஃபோன் கால்ஸ் வந்து பேசிகிட்டு இருந்ததுனால. ஸோ ஓகே, நம்ம ஃபர்தராக மறுபடியும் நல்லபடியாக ட்ரேட் பண்ணலாம். செல் இருக்கிறவங்க பார்த்து இந்த அனலைசிஸை மறுபடியும் பார்த்துட்டு நல்லா வைக்கலாமா இல்லையா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ இதுதான் வந்து இந்த வீக்குடைய அனலைசிஸ். தேங்க்யூ.